தமிழ்நாடு மருத்துவத்துறையில் மட்டுமல்லாமல் கல்வித்துறையிலும் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக விளங்கி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு அரசு அங்கன்வாடிகள் மற்றும் மழலையர் பள்ளியில் பயிலும் குழந்தைகளுக்கு இலவச சுகாதார பரிசோதனை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. வடபழனியில் இருக்கும் தனியார் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தில் கீழ் இந்த ஆண்டு இறுதிக்குள் 5 வயதுக்குட்பட்ட 10,000 குழந்தைகளுக்கு இலவச பரிசோதனை மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய கலாநிதி வீராசாமி, மருத்துவத்துறையில் மட்டுமின்றி கல்வித்துறையிலும் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். ஒரு 10,000 குழந்தைகளுக்கு ஸ்கிரீனிங், அதாவது அவர்களுக்கு ஏதாவது நோய்கள் இருக்கிறதா, இல்லை என்றால் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் அதை போன்று ஏதாவது இருக்கிறதா என்பதற்காக ஸ்கிரீனிங் செய்வது மற்றும் பிரெக்னென்ட் மதர்ஸ், அதாவது கர்ப்பமுற்ற தாய்மார்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஸ்கிரீனிங் செய்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக என்று இந்த ஆண்டு முழுவதும் செய்ய இருக்கிறார்கள். அதே போன்று அரசாங்கமும் இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு மருத்துவத்துறையில் மட்டுமல்லாமல் கல்வித்துறையிலும் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து 50 ஆண்டுகளாக இங்கே ஆட்சி செய்பவர்கள் அனைவரும் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கும் முயற்சியின் காரணமாக இதை நாம் அடைந்திருக்கிறோம்.